ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு டெய்லி ஹேர் பேக்கு 2 ரெமெடி நான் எடுத்திருக்கேன். ஒன்று இஞ்சி, இன்னொன்று சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் எதுக்கு அப்படின்னா, நம்ம தலைக்கு இந்த சின்ன வெங்காயத்தோட சாறு தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தலையில் அழுக்கு சேரும்போது அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பொடுகு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொடுகும் க்ளீன் பண்ணி கொடுக்கும். தலையில் நம்ம அதாவது வாரத்தில் 2 டைம் நம்ம வெங்காயம் தேய்க்கும் போது அந்த தலையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சுத்தமாக வெளியில் வந்த பிறகு அந்த கொட்டின இடத்துல முடி நல்லா புதுசாக அப்படி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக கொட்டிருச்சு. இப்போ நான் இதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்ததுனால இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த மாதிரிலாம் பயங்கரமாக முடி ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த இது கொஞ்சம் கிளியராக இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இஞ்சியும் சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா அந்த இஞ்சி சின்ன வெங்காயத்தோட சாறை நல்லா ஒரு துணியில் கட்டி நல்லா புளிஞ்சு எடுத்துக்குங்க. அந்த சாறை மட்டும் தலையில இப்படி முடிய நல்லா அந்த வேர்க்காலில் படுற மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே வரணும். தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த புழுவெட்டா இருந்தாலும் சரி, ஏற்கனவே முடி கொட்டின இடத்துல முடி முளைக்கல அப்படின்னா அந்த ஸ்கல்ப்ல அந்த ஹோல் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஹோல் ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல கொட்டின முடி புதுசா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இது வாரத்துல 2 டைம் நீங்க பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்காது. ஹேர் நியூ ஹேர் உங்களுக்கு க்ரோத் ஆகும். ட்ராண்ட்ரப் இருக்காது. தலையில் இருக்கிற அழுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது வாரத்தில் கண்டிப்பாக 2 டைம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டுக்கலாம். அரைச்ச இஞ்சியும் வெங்காயத்தையும் இப்படி ஒரு துணியில போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி விடாம அரைச்சிங்க அப்படின்னா இஞ்சி வெங்காயச்சாறு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கும். இந்த வெங்காயச்சாறு நீங்கள் தலையில் தேய்க்கும் போது கண்டிப்பாக கண்ணி எரியும் லைட்டாக. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஓவராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து உடனே வாஷ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வெங்காயச்சாறு இந்த மாதிரி தலைக்கு தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.